அன்புக்குரியவர்களே, மறவாதீர்கள் என்னும் விவிலிய தொடரில் இன்று இறந்தோரை மறவாதீர்கள் என்று உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாம் தந்தையின் பாசத்தை மறக்கக்கூடாது, தாயின் தியாகத்தை மறக்கக்கூடாது, நண்பர்களை மறக்கக்கூடாது, பிணையாளர்களை மறக்கக்கூடாது, துன்புறுவோரை மறக்கக்கூடாது என்று பல மறவாதீர்கள் என்கிற செய்தியை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். உயிரோடு இருப்பவர்களை மட்டுமல்ல, இறந்தோரையும் நாம் மறக்கக்கூடாது. இறந்தவர்களிலும் நம்மை அன்பு செய்தவர்கள் இருக்கிறார்கள், நமக்கு உதவி செய்தவர்கள் இருக்கிறார்கள், நம்மளுடைய பிணையாளர்கள் இருக்கிறார்கள், நம்முடைய நண்பர்கள் இருக்கிறார்கள். அவர்களை எப்படி மறப்பது? ரோமேயர் திருமடல் சொல்கிறது, வாழ்ந்தாலும் இறந்தாலும் நாம் ஆண்டவருக்கே உரியவர். எனவே வாழ்ந்தாலும் இறந்தாலும் ஒருவர் நம்முடைய அன்புக்குரியவர். எனவே இறந்தோரையும் நாம் மறந்து விடக்கூடாது. சீராக்கியின் ஞான நூல் 7ஆம் அதிகாரம் 33வது இறைமொழி சொல்கிறது, உயிர் வாழ்வோர் அனைவருக்கும் கனிவோடு கொடு, உயிர் நீத்தோருக்கும் அன்பு காட்ட மறவாதே. உயிர் நீத்தோருக்கும் அன்பு காட்ட மறவாதே. எனவே இறந்தவர்களையும் நாம் எண்ணி பார்த்து அவர்களுக்காக கடவுளிடம் நாம் மன்றாட வேண்டும், கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும், அவர்களுக்காக திருப்பலி ஒப்புக் கொடுக்க வேண்டும். அவர்கள் நமக்கு செய்த உதவிகளை மறவாமல் நாம் வாழ வேண்டும். இறந்தோரையும் மறவாது வாழ்வோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாக.